செல்வ பெருந்தகை குறித்து அண்ணாமலை அவதூறு பேசியதாக கூறி சென்னை பனையூரில் உள்ள அவரது வீட்டை காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிட உள்ளதால் அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, அங்கு என்ன நிலவரம் நிலவுகிறது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அனிதா. ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஈசிஆர் பனையூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வீட்டில் தற்போது போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு காரணமாக பார்க்க போனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகைக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் இடையான அந்த பேச்சு பிரச்சனையை முதல் காரணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல பாஜகவிற்கு சம்பந்தம் இருப்பதாக அப்போது செல்வ பெருந்தகை தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அப்படி உங்களால் நிரூபிக்க முடியுமா என பல்வேறு கேள்விகளை பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை எழுப்பியிருந்தார். குறிப்பாக முன்னாள் குற்றவாளி தான் செல்வ பெருந்தகை என்ற ஒரு காரணத்தையுமே அவர் தெரிவித்திருந்தார். இது மட்டும் இல்லாமல் என் மீது இருக்க குற்றங்களை நீங்கள் நிரூபிக்க முடியுமா என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருடைய செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்ப அதற்கு பதிலளிக்கும் விதமாக தன்னுடைய எக்ஸ் தளத்துல அவர் ஆடிட்டர் கொலை வழக்கு, மேலும் அவர் மீது பதியப்பட்டுள்ள குற்றங்கள், அவருடைய ஐபிஎஸ் எந்தெந்த பிரிவு கீழ் அவர் மீது குற்றங்கள் சாட்டப்பட்டுள்ளது, வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் சில தினங்களுக்கு முன்பு பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை தனது எக்ஸ் பதிவில் பதிவிட்டிருந்தார். இது மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியது. இரு கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு மோதலாகவே ஏற்படுத்தியிருந்தது. இதன் காரணமாக தமிழ்நாடு முழுவதுமே அண்ணாமலையினுடைய உருவ பொம்மையை காங்கிரஸ் கட்சியினர் எதிர்த்து பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில தான் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அண்ணாமலை பாஜக தலைவர் அண்ணாமலையுடைய வீட்டை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் துரை தலைமையில இன்றைக்கு முற்றுகையிட போராட்டம் இருப்பதாக ஒரு தகவல்கள் வெளியாகி அங்கு முற்றுகையிடுவதற்காக முயல்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் காங்கிரஸ் சார்பில் எடுக்கப்பட்டது. அதை முற்றிலும் தவிர்ப்பதற்கு தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பானது கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை இசட் பிரிவு பாதுகாப்புல இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவருக்கு முழு பாதுகாப்பு அளிக்கும் விதமாக தற்போது முழு காவலர்கள் அங்கு குவிக்கப்பட்டு அந்த பாதுகாப்பு ஈடுபட்டு வராங்க. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக ஏதேனும் உருவ பொம்மை எரிப்பது மற்றும் அந்த பகுதியில் ஏதோ பதற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக அவர்களை கைது செய்வதற்கு போலீசார்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 பேருந்துகளை கொண்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனெனும் அசம்பாவிதம் நடக்காத முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாகவே காவலர்கள் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் அதாவது போராட்டமானது ஏதாவது ரொம்ப இந்த உருவ பொம்மை எரிப்பது மற்றும் அந்த வீட்டை முற்றுகையிடுவது தொடர்பாக இன்னும் பெருசாக கொண்டு போனால் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை ஈடுபடுவதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.